ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அஸ்வினி சிகரெட்டில் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்னா, நம்ம ராகி லட்டு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அது இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் ஊற்றுக்கோங்க. ராகி மாவு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்துக்கோங்க ராகி மாவு. நம்ம இது ராகி மாவில் தான் நம்ம இன்னைக்கு லட்டு செய்ய போகிறோம், ராகி லட்டு. அதுக்காக இந்த ராகி லட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு லட்டு மாவை நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். பச்சை மாவை சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் நெய் ஊற்றினா. கேவுரு மாவு நல்லா கைவிடாமல் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறோம். வறுத்து வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா நல்ல கமகமான வாசனை இருக்கும் லட்டு. பாருங்க, நான் பாதாம் எடுத்துக்கிறேன். பாதாமும் இதில் போட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சம் பாதாமும் முந்திரி இல்லை என்கிட்ட, பாதாம் எடுத்துட்டுக்கிறேன். உங்ககிட்ட முந்திரி இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. அதே மாதிரி அரை கப்பு நான் இது கலக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்த கலக்காய் பாருங்க, அரை கப்பு வறுத்த கலக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்த கலக்காய் அரை கப்பு. ஒரு கப்பு மாவு, அரை கப்பு கலக்காய், ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். நம்ம இந்த பாதாமும் இந்த கலக்காய் வறுத்த கலக்காவை இந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். நெய்யில் போட்டு வறுத்தா நல்லா. அப்புறம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒன்றும் அதிகமாக பொடி பண்ணிடலாம். பாதாம் எல்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த் இல்லையா, அந்த கலக்காவும் போட்டுக்கலாம். இது வறுத்த கலக்காய் தோல் எடுத்து வச்சுக்கிறேன். சும்மா நெய்யில் வறுக்கிறேன். நெய்யில் வறுத்து பொடி பண்ணி போட்டால் நல்லா. அவ்வளோதாங்க. இது ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுவும் ஆறட்டும். வெல்லம் பாவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நல்லா கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். பொடி பண்ணிக்கணும். வச்சுக்கோங்க. 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை பாவு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவு போடணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அது ஒரு கம்பி பதம் வரணும். அதுக்கும் நல்லா கொதிக்கணும் வெல்லம். பாருங்க, கலக்காய் இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணிடணும். ஒன்றும் அதிகமாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பொடியாக லைட்டாக நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்க, இந்த மாதிரி பொடியாக பண்ணிடணும். கலக்காய் நல்லா கலக்காய் இருக்கணும். ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி ரெடி ஆச்சு. பாவு பண்ணிவிட்டு இப்போ லட்டு போட்டு பாவு ஒரு கம்பி பதம் வரணும். ஏன்னா கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, கம்பி பதம் வந்துருச்சு. அது வெல்லம் கொஞ்சம் பிச்சு அப்போதான் லட்டு பிடிக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. அது வடிகட்டி நம்ம இதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இது இருக்கு இல்லையா, இது ராகி மாவு நம்ம வறுத்து வச்சுக்கிறோம். அதுலேயே இந்த பொடி போட்டுக்குவோம். கலக்காவும் இந்த பாதாமும் நல்லா பொடி போட்டுருங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
அது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். ஒரு சிட்டிக்கு உப்பு, சால்ட்டு. நல்லா இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம இந்த பாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணிக்குவோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி நம்ம மண் இருக்கும் வெள்ளத்தில், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை கலக்கிடலாம். உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் பாவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க, ஆறிடுச்சு. நம்ம இது வெள்ளை பாவு போட்டோம் இல்லையா, அதுலேயே இந்த ராகி மாவு வெந்துடுங்க. கொஞ்சம் எண்ணெய் நெய் தொட்டுக்கோங்க. அதெல்லாம் எப்படி இந்த மாதிரி உண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குதுங்க. கொஞ்சம் நெய் வேணா போட்டுக்கோங்க. நான் இப்போ எல்லாம் உண்டே பிடிச்சிட்டு காட்டுறேன். பாருங்க, எல்லா லட்டும் பண்ணிட்டோம். சூப்பராக வந்துக்குதுங்க லட்டு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த லட்டு வந்து குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. ஒரு கப்பு ராகி மாவு, கேவுரு மாவு போட்டிங்கன்னா உடனே லட்டு பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது லட்டு. இது கெட்டியாக கூட இல்லைங்க, சாஃப்டாக இருக்குது. மென்று சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த லட்டு வந்து யார் யாருக்கு பிடிக்குமோ எல்லாரும் அஸ்வினி சீக்ரெட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷில்